அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின் தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் இந்த வசனத்திலே சொல்லுகிறதாக நாம் வாசிக்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதிலே 8ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் ஆண்டவர் தேடி அலைந்து திரிகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அன்றியும் அவர் நம்மை ஜாக்கிரதையாய் தேடுகிறார் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காகவே அவர் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போமானால், துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமல் இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை தேடுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம் வாசிப்போம். சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.